ஹலோ எவ்ரிவன், ஸ்டீல் wool நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இதை ஸ்க்ரப்னு சொல்லுவோம். இதை நம்ம வீட்டில் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை சயின்ஸ், சர்வைவல், ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம நிறைய சர்வைவல் டிப்ஸ் கேட்டிருப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கிராப் வுட் வச்சு ரொம்ப நேரம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபயர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் அதை விட ஈஸியான மெத்தட் இருக்குது. அதுக்கு நமக்கு தேவையானது ஸ்டீல் wool. முக்கியமான விஷயம், அது இந்த மாதிரி 0 கிரேடில் இருக்கணும். அதிக கிரேடில் இருந்தால் சர்வைவல் ஃபயர் கிரியேட் பண்ண முடியாது. தென் 9 volts பேட்டரி, ஈவன் நம்ம ஃபோன் பேட்டரியை கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் woolல 9 volts பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் படுற மாதிரி டச் பண்ணால் போதும். பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ்னால ஃபயர் ஸ்பார்க்ஸ் கிரியேட் ஆகும். அதில் பேப்பர் மாதிரி ஏதாவது பர்னிங் மெட்டீரியல்ஸ் வச்சு ஊதுனா போதும், ஃபயர் கிரியேட் ஆகிடும். நம்ம ஊரில் 0 கிரேட் ஸ்டீல் wool கிடைக்காது. அதனால எக்ஸ்டர்னல் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு 0 கிரேட் ஸ்டீல் wool கிடச்சிதுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வைவல் அப்போ நம்ம கிட்ட ஒரு சின்ன பால் ஸ்டீல் woolம் பேட்டரியும் இருந்தால் கூட போதும். ஏன்னா இது வாட்டரில் நனைஞ்சாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மேட்ச் பாக்ஸ் நனைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இது எப்படி பாசிபிள்? ஓகே, அதுக்கு நம்ம ஒரு ஸ்டீல் wool எடுத்து இப்படி நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேப் இருந்தால் தான் ஏர் சர்க்குலேட் ஆகி கடைசி வரை ஃபயர் கண்டினியூ ஆகும். 0 கிரேட் ஸ்டீல் wool ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அது பேட்டரி யூஸ் பண்ணாலே ஃபயர் கிரியேட் ஆகிடும். ஆனால் இது 3rd கிரேட் ஸ்டீல் woolன்றதால நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி இதை பர்ன் பண்ணுவோம். ஸ்டீல் woolல ஃபயர் பட்ட உடனே அது ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடாக மாறும். ஸ்டீல் woolல இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசி வரைக்கும் பர்ன் ஆகுது. பட் ஏர் சர்க்குலேட் ஆகாத மாதிரி இப்படி திக்காக இருந்தால் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா ஃபயருக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸ்டீல் woolல இன்னொரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டீல் woolல நம்ம வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணலாம். 87 grams. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக பர்ன் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே நிறைய மெட்டீரியல்ஸ் பர்ன் ஆச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டீல் woolல பர்ன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அயன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி அயன் ஆக்சைடாக மாறும். அப்படி நடக்கிறப்ப அயன் கூட ஆக்சிஜனோட வெயிட்டும் ஆட் ஆகும். ஸோ இது பர்ன் ஆனதுக்கப்புறம் இதோட வெயிட்டை செக் பண்ணி பார்ப்போம். இதோட ரிசல்ட் 87 கிராம்ஸ்லேருந்து 119 கிராம்ஸ் ஆயிருக்கு. இதை நம்ம சயின்ஸ் அண்ட் சர்வைவலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் ஃபோட்டோகிராஃபிக்கு இது எப்படி யூஸ் ஆகும் தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ரோல் ஸ்டீல் wool எடுத்து அதை பிரிச்சுடுங்க. நீங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணால் ஏர் சர்க்குலேஷன் அதில் ப்ராப்பராக இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற டிஸ்டன்ஸில் அதை ஜிக்ஸாக்காக மடிங்க. இது ரொம்ப ஷார்ட்டாக மடிச்சிங்கன்னா அதோட டென்சிட்டி அதிகமாகிறதுனால அதிக ஃபயர் கிரியேட் ஆகும். பட் அதோட எஃபெக்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுவே லாங்காக மடிச்சிங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப நேரம் இருக்கும், ஆனால் ஃபயர் கம்மியாக தான் இருக்கும். தென் ஒரு பெரிய ரோப்பில் அதை நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. என்னோட அட்வைஸ் என்னென்னா, காட்டன் மாதிரி சீக்கிரம் ஃபயர் கேட்ச் ஆகிற ரோப்பை யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் காப்பர் ஒயர் இல்லைனா நைலான் ரோப் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இதை வெளியே போய் டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டீல் wool ட்ரிக்கை வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு உங்கள் DSLR கேமராவில் இருக்கிற ISO, ஃப்ரேம் ரேட் அண்ட் ஷட்டர் ஸ்பீடோட செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் அண்ட் ஸ்டீல் woolோட டென்சிட்டி தான் உங்கள் ஃபோட்டோஸை பெஸ்ட்டாக மாற்றும். அதனால் பிளான் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமாக ஃபயர் ஸ்பார்க்ஸ் மேலே படாமல் இருக்க ஓவர் கோட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சயின்ஸ் வீடியோஸோட சீக்கிரம் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.